விவோ S300ங்கிற இந்த கேமரா இல்லை இந்த மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏன் கேமரா சொன்னேன் அப்படின்னா இந்த மொபைல் ஹைலைட்டு கேமரா தான். என்னென்று வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைலோட பாக்ஸ் என்னென்னு பற்றி பார்க்கலாம். மொபைலோட பாக்ஸில் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது. மொபைலை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா 100 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப் சி யூஎஸ்பி கேபிள், சிமென்சிட்டர் டூல், மொபைல் கேஸ், டாக்குமெண்டேஷன். ஓவராலாக இவர் தான் மொபைலோட பாக்ஸில் இருக்கும். இப்போ இந்த மொபைலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கேமராலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த மொபைலோட மெயின் கான்செப்டே கேமரா தான். கேமரா பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் செல்ஃபிக்கு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. நான் செல்ஃபி கேமரா எடுத்தால் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அப்படியே பேக் சைடில் வந்தோம்னா ட்ரிபிள் கேமரா இருக்குது. 200 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமராவும் 50 மெகாபிக்சலுக்கான 3x பெரிஸ்கோப் கேமராவும் இருக்குது. கேமரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேனோ, அல்ட்ரா ஹெச்டி டாக்குமெண்ட், ஸ்லோ மோஷன், ப்ரோ, ஃபுட்டு, சூப்பர் மூன், டெலிஃபோட்டோ, அடுத்து டைம் லேப்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேமரா ஃபீச்சர்ஸும் இந்த மொபைல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா 100x வரையும் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். அந்த சாம்பிள் இமேஜுமே ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அடுத்து இந்த மல்டி ஃபோக்கஸ், அதாவது ப்ரோட்ரேட்டில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அது பார்த்திங்க அப்படின்னா 25mm, 35mm, 50mm அண்ட் 85mm, 100mmல நம்மளால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்குமே நான் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையும் பார்த்திங்க அப்படின்னா 4K 60fps வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பேக் கேமராவில் பார்த்திங்க அப்படின்னா 4K 128 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் வீடியோ பொறுத்தவரையும் 1080 30 fpsல பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4Kலையுமே ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் எடுத்து நான் வீடியோ கிளிப்பிங் எல்லாமே ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு வாங்க. மொபைலோட ஆனி வேறு கேமரா தான். ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தரமாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. டிசைனை பொறுத்தவரையும் பேக் சைடு லுக் பார்க்கறதுல இப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. சைடுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மஸ் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது. டிசைனை பொறுத்தவரை எனக்கு பார்க்கல பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமரா லுக் கொடுக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபிசிக்கல் ஆடியோ பொறுத்தவரைக்கும் டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் இருக்குது. அடுத்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. பாட்டமுக்கு வந்தோம் அப்படின்னா பாட்டம்லேயும் ஸ்பீக்கர் இருக்குது. அடுத்து யூஎஸ்பி போர்ட் இருக்குது. யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா 3.2 Gen 1 மைக் இருக்குது. அடுத்து சிம் கார்டு போர்ட் இருக்குது. ஸோ போர்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டியூல் நேனோ சிம் போட்டுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.3 இன்ச்சுக்கான LTPO AMOLED டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் 1500 Hzக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் HDR சப்போர்ட்டுமே இந்த மொபைலில் இருக்குது. ஸ்பீக்கர் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. Dolby Atmos சப்போர்ட் வரி. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்திங்க அப்படின்னா 12GB ரேம் அண்ட் 16GB ரேமில் இருக்குது. ரோம் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 256GBலையும் 512GBலையும் இருக்குது. அண்ட் ரேம் டைப் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா LPDDR5X இருக்குது. ஸ்டோரேஜ் டைப் பார்த்திங்க அப்படின்னா UFS 4.1 இருக்குது. மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா MediaTek Dimensity 9500ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓவரால் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் கேமிங்க்குமே பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். AnTuTu ஸ்கோர் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 lakhs கிட்ட இருக்குது. அண்ட் சிங்கிள் ஸ்கோர் மல்டி ஸ்கோருமே ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 14 5G பேண்ட் இருக்குது. ஒய்ஃபை பார்த்திங்க அப்படின்னா 7 இருக்குது. ப்ளூடூத் 5.4 இருக்குது. அண்ட் NFC சப்போர்ட்டுமே இருக்குது. என்னதான் இந்த மொபைல் கேமராவில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்க தரமாக இருந்தாலும் கேமராவை நம்ம ஒரு 25 to 30 நிமிஷம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ஹீட்டாக ஸ்டார்ட் ஆகுது. நான் இந்த மொபைல் கேமரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 to 30 minutes கிட்ட ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பேன் கண்டினியூஸாக. ஸோ எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா பிரைட்னஸ்மே ஓரளவு ஃபுல்லாக வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா 4K 30 fps 60 fps பேக் கேமராவில் 4K 120 fps. ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கண்டினியூஸாக எடுத்துருந்தேன். ஸோ இப்படி எடுத்துருக்க சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 25 நிமிஷம் தாண்டினோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியுமே அதுக்கேற்ற மாதிரி கேமராக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகும். ஸோ மற்றபடி இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த குறையும் இல்லை. கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எல்லாம் ஓகே. இந்த மொபைல் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கேமராக்காண்டி ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மொபைலை பற்றி வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.